மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இது வெற்றியா தோல்வியா? இதில் என்னாச்சுன்னா ஒரு காமெடி நடந்து போச்சு. என்னென்னா, திமுகவில் இப்போ தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக எதுக்கு மது 1000 ரூபா இந்த மாதிரி சில விஷயத்தை பண்ணியிருக்காரு. அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வெடி வச்சிருக்கிறார். என்னவா, அதாவது இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் 10 பேரை குடிக்காய்ங்கடா, குடிக்காமல் ஆக்கணும்பான்னு சொல்லிட்டார். நல்ல விஷயம். இது எங்கே போய் எந்த நேரத்தில் போய் கிளப்பி விட்டுருக்கிறார் பாருங்கள். இவர் இங்கே முழுமுழுத்து கிடக்கிறாராம். நான் இந்த சாராயம் இந்த பேர் என்ன, அந்த பிராந்தி சப்ளை பண்ணுறவங்க, அந்த லிக்வர் சப்ளை பண்ணுற கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு எவா அனுப்பணும், அனுப்பணும், எங்கே அனுப்பணும் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த அனுப்பு எங்கே உளறான் பாருங்க. அப்படி நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதை நம்ம கிட்ட போய் இன்னும் பார்க்கல, அதை வச்சுக்கோமே. அதை விட இன்னொரு வேடிக்கை என்னென்னா, மத்திய அரசு தான் ஏற்கனவே கல்வியை தூக்கி மத்திய அரசை எடுத்துக்கிட்டு இல்லாத பாடப்படுத்திட்டு கிடக்கு. இதில் இந்த மது ஒழிப்பையும் தூக்கி மத்திய அரசு தள்ளி விட்டோன்னு வச்சு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, மொத்த காசு இதை ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. மொத்த காசை அவங்க எடுத்துகிட்டு விட்ருவாங்க. என்னாச்சுன்னா, இதுக்கு ஒரே ஒரு வழியை சொல்லிவிடுவோம். என்னாச்சுன்னா, நம்ம பாரிஸ் இருக்குது பாருங்கள், அந்த அது ஒரு குறிப்பிட்ட இப்போ சவுகார்பேட்டைன்னு வச்சுக்கோமே, அந்த சென்ட்ரல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வடக்குப்புறம் அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த துறைமுகம் அங்கேருந்து இந்தாண்ட உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வியாபாரிகள். ஹோல்சேல்னாக்கா யாருமே வெளியில் போட்டுருப்பா, சில்லறை வணிகத்தை யாரும் வராதிங்கப்பா அப்படின்னு போட்டுருவான். இது மின்சாரமாக இருக்கட்டும், மருத்துவ உபகரணங்களாக அது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே ஹோல்சேல் ப்ளீஸ் எல்லாமே போட்டிருப்பான். யாரும் வராதீர்கள். இது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 2000 கோடி ஆகும். அப்படி லேசாக உள்ளே போனால் ஒரு 25 கடை உள்ளே இருக்கும். எலக்ட்ரிக் கடையை கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு போனால் அங்கே யாருமே பில்லு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, பில்லு கிடையாது. நீங்கள் கார்டு போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்னதாங்க பண்ணுறாங்க? இதுக்கு எப்படி தான் வரி கட்டுறாங்க? ஒரு மண்ணும் கிடையாது. என்னவென்றால் வாங்கி கொள்வார்கள். சார் கார்டு போடுறேன் வேண்டாம், ஜிபே பண்ணுறேன் வேண்டாம், அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்கணும், இதை கணக்காக இல்லைன்னா நம்புங்க நண்பர்களே, 2000 கோடி ஒரு நாளைக்கு பிஸ்னஸ். கணக்கு 1 லட்ச ரூபா ஒரு கடை வச்சா என்ன நினச்சி பாருங்க. சாதாரண ஒரு ஹோட்டல் அந்த ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு போகிறேன். 2000 கோடி கணக்கு பாருங்க. 18% 360 கோடி ஒரு நாளைக்கு. ஆளில் 52 வாரங்கள் போக 52 நாட்கள் போக மிச்சம் எவ்வளோ? 365 நாள்லையும் இன்று 350 போட்டு பாருங்க, போய் நிற்கும். இந்த சாராய இந்த அந்த ஆரடிச்சுக்கிட்டு இங்கேருந்து தட்டிட்டாலே காசு வந்துடும். இது தெரியாமல் இருக்குமா? தெரியும். யாருக்கு என்ன அவர்கள் மரியாதை செய்ய வேணுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் யாரும் கலப்பல, நம்மளும் கிளப்பிகிட்டு இருக்கோம். இது ஒரு 150 பேர் பார்ப்பீங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணி நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நல்ல செய்தி இது. அது எப்படி மது ஒழிப்பு பண்ணுங்கிறப்ப நாங்கள் எப்படி ஆர்வம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஒன்று சரி விட்டுருங்க. அடுத்தாப்புல அது என்னாச்சுன்னா, அந்த திருமாவளவன் அவர் தலித்து தலைவர் இல்லை, மொத்தத்துக்கு அவர் கிடையாது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி என்று ஒரு நண்பர் பேசுவார் எல்லா டிவிலையும். இந்த அந்த தலித்து பிரிவிலே 3 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. அதில் ஒவ்வொரு பிரிவுக்கும் 6-7 பிரிவுகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இதில் தேவேந்திர குலவான அவருக்கு 6-7 பிரிவுகள் இருக்குது அதுக்குள்ளே. அது மாதிரி அதுவே எங்களுக்கு தனியாக பண்ணது தப்புங்கிறாங்க. அது மாதிரி ஆதிதிராவிடனா ஒரு 6-7 பிரிவுகள் இருக்குது. அருந்ததினா இருக்குது, 2-3 பிரிவுகள் இருக்குது. இந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன பண்ணுவார், திருமாவளவன் அது தலித்துகளுக்கு மட்டுமே, தலித்துகள் என்று ஒரு பிரிவை 15 தடவை சொல்கிறார் ஒரு இடத்துல. ஒரே ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமில் 1 மணி நேரமாக 15 தடவை அந்த குறிப்பிட்ட இதோடைய அவர்கள் ஓட்டுன்னு 100% ஓட்டு போடுறது யார்? 25% இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த தலித்துகள் தான் 100% எல்லாருமே ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. மற்ற பிரிவில் இருந்தவங்க யாரும் ஓட்டு போடுறதே இல்லை. இன்றைக்கி என்ன சொல்லுகிறது? நான் தலித்துக்கு மட்டுமே தலைவனில் குடிக்கிற எல்லா பயலுக்கும் நான் விரோதி இல்லை, அவர்களை காப்பாற்ற வேண்டும். மனித பலம் வீணாக போகிறது. காந்தியடிகள் என்ன செஞ்சார்?
காந்தியடிகள் ஒரு காமன் மேட்டராக தான் எடுத்தார். என்னாச்சு, மது ஒழிப்புன்னு எடுத்தார். அப்போ தான் பெண்களோட ஆதரவு வந்துச்சு. கரெக்டாக பல்ஸ் பிடிச்சிட்டார். ஏப்பா ஏடிஎம்கேயும் வரலாம்ப்பா, தமிழக வெற்றி கழகம் விஜயம் வரலாப்பான்னு சொல்லிட்டார். அது எங்கே இடிக்கும்? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது அது ஒரு சைக்காலஜியாக கூப்பிட்டு பேசினார், எல்லாம் வந்தாங்க. ஆனால் அவர்கள் கன்னியாகுமரி முதல் இங்கே இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி திருத்தணியிலேருந்து எல்லோரும் வந்து விட்டார்கள். அதில் என்ன நடந்திருக்குன்னா, காந்தியடிகளுக்கு மாலை போட போனாராம். அதை போட விட மாட்டேன்ட்டாங்களாம். கவர்னர் போகிறாரு. அது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கவர்னரு இந்த ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக 40% தலித்துகளுக்கு எதிரான அந்த பிரச்சனை கொடுமைகள் அதிகரித்திருக்குன்னு சொல்லியிருக்க. சொல்கிறது யார்? ரவி, ஆளுநர் ரவி. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்புறம் டிகேஎஸ் இளங்கோன்னு சொல்கிறார், தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிப்பு பண்ண முடியாதுங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆந்திரா கர்நாடகா எல்லாம் பார்டரில், காரைக்காலம் பார்டரில் இருக்குது, இதை போய் பண்ண முடியாது, மொத்தமாக பண்ணுங்கன்னு திருப்பி விட்றாங்க. செந்தில் பாலாஜி வெடி வைக்கணும் மெனகெட்டு பண்ணி விட்டாங்க எல்லாரும், இதை பண்ணணும்னு. இதில் என்னாச்சுன்னா, அந்த சொல்கிறாரு, மது ஒழிப்புனால வந்து மதுவை பட 96 பேர் செத்து போயிருக்கான். அது 140 பேர் பீகாரில், இதில் குஜராத்தில் 96 பேர் செத்து போயிருக்கான்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு மேட்டரா. அடுத்தாப்புல திருமாவளவன் சொல்றார், படிப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அம்பேத்கரை மாடு மேய்ச்சிருக்கணியா. அவர் போய் மாடு மேய்க்க வேண்டிய நிலைமையில படிப்பு தான். எல்லாம் படிப்பு பண்ணுங்க, தண்ணி அடிச்சுட்டு வீணாக போகாதீங்கன்னு சொல்லிக்கிறார். உப்பு சத்தியாரை ஏன் போய் பண்ணார் காந்தியடிகள்? உப்புக்கு எல்லாரும் சாப்பிடுவான், அதை கிளப்பி விட்டது. இப்போ இது என்ன சொல்கிறாரு, இந்த மாநாடு கூட்டுவதன் மூலம் என்ன செய்கிறாருன்னா, சென்னையிலேருந்து அந்த பக்கம் போகிற எல்லா ரோடும் பிளாக் ஆகிருக்கு. இது ஒரு பெருமை அல்ல, ஆனால் பெருமையாக பயத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டம் வந்து கூட யாரும் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து குவார்டர் பாட்டில் கொடுத்த மாதிரி தெரியல. மது ஒழிப்புக்கு மதுவை கொடுத்து கூட முடியாதுல்ல, அது செய்திருக்கிறாங்க. அது ஒரு நல்ல சிறப்பான ஒரு அணுகுமுறை. அவர் வந்து தான் வரப்போகிற தேர்தலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிவிட்டு லாஸ்ட் சரி வாங்கப்பா, உங்களுக்கு ஜெயிக்கிற சீட்டு வேணுமா, இந்த சீட்டு வேணுமா, ஜெயிக்கிற சீட்டு வேணுமா, போட்டியிட வேணுமா அப்படின்னு எல்லாருமே அந்த அவர்களிடம் அவர் பேசி விட்டார். வரப்போகிற தேர்தலைப்பா இந்த பண்ணிட்டேன். இப்போ கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டியை எடுத்து, ஓட்டு பெட்டியை எடுத்து கொடுத்த அன்னையோட தேர்தல் கூட்டணி முடிந்து விட்டது என்று முடித்து விடுவார்கள். இப்பொழுது என்ன ஆகி போச்சுன்னாக்கா, அது இல்லைங்க, அந்த இயர் ஃபுல்லாக இருக்குனுங்கிற. ஏன்னா அங்கே வந்து அந்த எம்எல்ஏவுக்கு அந்த மாற்றுக் கட்சியோ இல்லை தோழமை கட்சி எம்எல்ஏஸுக்கோ எம்பிக்கோ அங்கே 10 பைசா மரியாதை, அங்கே வரக்கூடிய கட்டிங் போக்குவரத்து நேரடியாக ஆளுங்கட்சிக்காரங்களை வாங்கிடுவாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியாச்சுனாக்கா, அது வரலும் இருக்குனுங்கிற நிலைமை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு எல்லோரும் உட்காந்தாங்க, பம்பிட்டு உட்காந்தாங்க. அந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாங்க பாருங்கள். இப்போ காங்கிரஸ் கூட பாருங்கள், காங்கிரஸ் எல்லா இதுகளும் எல்லாம் சொல்கிறாங்க, தவேகாவுக்கு வந்து ராகுல் காந்தி பைக்கில் இருக்கிறாருன்னா, அப்புறம் எல்லாம் சைக்கிளுக்கெல்லாம் ஓட்டி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வரக்கூடிய தேர்தலுக்கு இவர் அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரா, ஆளுங்கட்சியை கொடுக்குறாரா, இல்லை எதிர்கட்சிகளையும் காமிக்கிறாரா இங்கிறது வந்து ஒரு அரசியல் கணக்கு தான். 10 சீட்டு 12 சீட்டு 1.25 சீட்டு 2.25 சீட்லாம் முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அது வந்து நேரடி தேர்தல் வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் வர முடியும். அது ஆட்சி அதிகாரத்தில் போய் இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். ஆட்சி அது நேராக போய் எனக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டிய, எனக்கு வந்து கார்பரேஷனில் கொடுங்கப்பா, தனித்தனியாக எனக்குன்னு டிக்ளேர் பண்ணுங்கப்பா, ஒன்றியத்தை டிக்ளேர் பண்ணுங்கப்பா. நேரடி தேர்தல் இந்த கவுன்சிலர் மூலமாக தேர்ந்தெடுக்கிறதுல உருப்படியே முடியாது, வரவே முடியாது. எல்லாம் தான் நிலைமை. இதை காமிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்த மது ஒழிப்பு மூலம் மகளிர் இதுக்கு என்ன எங்கள் ஐயா பாட்டாளி என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, கும்பகோணத்தில் போய் ஒரு இதை கிளப்பி விட்டு, இதெல்லாம் வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டதா, பூனையை பார்த்து புலிகள் அதுக்கு தகுந்தாப்புல இறங்கி வந்துச்சான்னு தெரியல. ஆனாலும் ஒரு நல்ல திருப்பத்திற்கு உளுந்தூர்பேட்டை ஒரு வழிவகுத்திருக்கு. இதை வந்து நம்ம இதை பாராட்டுறதா என்ன என்பதை காலங்கள் பதில் சொல்லும். பார்த்துக்கலாம். I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't